பி ஹானஸ்ட். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எத்தனை தடவை ஃபிட்னஸ் ஜோனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? 3 டைம்ஸ், 5 டைம்ஸ், இல்லை அதுக்கும் மேலே? சேம் ஸ்டோரி தான் எப்போயுமே. ஒரு நாள் மோட்டிவேஷன் வரும், அடுத்த நாள் போய் ஜிம் ஜாயின் பண்ணுவோம், 2 to 3 days ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக், அண்ட் தென் நமக்கு நம்மளே கில்ட்டாக ஃபீல் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மண்டேலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிப்போம். இது உங்கள் ஸ்டோரியா? இல்லை நான் கெஸ் பண்ணுறேன்? நவ் லிசன் கேர்ஃபுல்லி. இந்த லூப்பில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவங்க லேசி இல்லை, ஆர் அவங்க ஹெல்த்தை பற்றி அவங்க கேர் பண்ணலன்னு இல்லை. இட்ஸ் பிகாஸ் அவங்க சிஸ்டம் தப்பு. இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஒரு டேஞ்சரஸான ஐடியா கொடுத்துருக்கு. இஃப் யூ ஃபெயில், இட்ஸ் யோர் ஃபால்ட். பட் அது இல்லை. வாட் இஃப் ஐ டெல் யூ இட்ஸ் நாட் யோர் ஃபால்ட், இட்ஸ் த சிஸ்டம்? லெட் மீ எக்ஸ்பிளைன். நாங்கள் பார்க்குற கிளைண்ட்ஸில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, ஐடி, டாக்டர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் பண்ணுறாங்க. தே ஸ்டார்ட், தே ட்ரை அண்ட் தே ஸ்டாப். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தே ஃபீல் பேட், செகண்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் டவுட், தேர்ட் டைம் அவங்க கான்ஃபிடென்ஸே இழந்துருவாங்க. இதுதான் டேஞ்சரஸ் பார்ட். பிகாஸ் ஆஃப்டர் அ பாயிண்ட் நீங்கள் ட்ரை பண்ணவே பயந்துருவீங்க. அண்ட் ஹானஸ்ட்லி இது உங்கள் தப்பு இல்லை. லெட்ஸ் பிரேக் திஸ் ப்ராப்பர்லி. நீங்கள் ஒரு பிளான் ஃபாலோ பண்ணுவீங்க, டயட் ஃபாலோ பண்ணுவீங்க, ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, ஸ்டெப்ஸ் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பண்ணுறதே நிப்பாட்டிடுவீங்க. ஏன்னா அது உங்கள் லைஃபோட கிளாஷ் ஆகும். லேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க, ஸ்லீப் கம்மியாக இருக்கும், அண்ட் ஸ்ட்ரெஸ் வில் பி மோர். ஆனால் உங்கள் பிளான் என்ன சொல்லுது? ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு மட்டும்தான் சொல்லும். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க. அப்போ இந்த வேர்ல்டு என்ன சொல்லும்? யூ ஆர் இன்கன்சிஸ்டன்ட். பட் ஐ டோன்ட் கால் இட் இன்கன்சிஸ்டன்ட், இட்ஸ் மிஸ் மேட்ச். பிகாஸ் அந்த பிளான் உங்கள் லைஃபுக்கே செட் ஆகலை. அண்ட் இதுதான் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்க்கு லீட் ஆகும். டைம் இல்லைன்னு தோணும். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? ஒரே 24 மணி நேரம் தான், மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை கேட்கும் போதே நமக்கு டென்ஷன் ஆகும். பிகாஸ் ரியாலிட்டி என்னென்னா, சென்னையில் ஒர்க் பண்ணுற ஒருத்தனுக்கு ஆஃபீஸ் ஒர்க், ட்ராவல், கால், டெட்லைன்ஸ், அவனுக்கு ஃபிட்னஸ்க்கு டைம் இல்லைன்னு இல்லை, ராங் சிஸ்டம்க்கு டைம் இல்லை. 2 hours ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது சொல்யூஷன் இல்லை. கரெக்டான 20 minutes ஒர்க் அவுட் பண்ணுறது தான் சொல்யூஷன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் டயர்டாகிடுவீங்க. பிகாஸ் டூ மச் கன்ஃபியூஷன். நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, ரிசர்ச் பண்ணுவீங்க, கூகுளில் போய் பார்ப்பீங்க, யூடியூப்பில் பார்ப்பீங்க. இதில் இது சரின்னு சொல்லுவாங்க, இது தப்புன்னு சொல்லுவாங்க, இது தான் சொல்லுவாங்க, இது இல்லைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்து நம்ம ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருப்போம். நமக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. ஸோ இதனால் நம்ம என்ன ஆகும்? ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டு அடுத்து நம்ம மூவ் பண்ணவே மாட்டோம். பிகாஸ் தப்பாயிடுமோன்னு சொல்லி நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பீப்புளே எது சரி எது தப்புன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, நம்மளால ஒன்று பண்ணணுன்னே தோணாது. இட்ஸ் நாட் பிகாஸ் தே டோன்ட் நோ, இட்ஸ் பிகாஸ் தே டோன்ட் நோ வாட் டு ட்ரஸ்ட். அண்ட் ஹியர் கம்ஸ் த வர்ஸ்ட் பார்ட், மிஸ்இன்ஃபர்மேஷன். ஷார்ட் கட்ஸ் ஈஸியாக செல் ஆகிடும். ட்ரூத் என்றைக்குமே டைம் எடுக்கும். டீடாக்ஸ், ஃபேட் லாஸ், ரேண்டம் சப்ளிமெண்ட், இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சயின்டிஃபிக்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உங்கள் பாடியை தான் கெடுக்கும். சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாமல் இருக்கும். பட் எது உங்களுக்கு ஒர்க் ஆகணும் உங்களுக்கே தெரியாது. இந்த கன்ஃபியூஷனில் தான் நம்ம இருக்கோம். இப்போ ஃபிட்னஸ் ஹெல்த்தாகவே இல்லை, அது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? யூ ஸ்டார்ட் பிளேமிங் யோர் செல்ஃப். இங்கே தப்பு நீங்கள் இல்லை. நாங்கள் மெட்ஃபிட் ஸ்டார்ட் பண்ணது இந்த ப்ராப்ளம்காக தான். பீப்புள் டோன்ட் நீட் மோட்டிவேஷன், அவங்களுக்கு கிளாரிட்டி தான் தேவை. எக்ஸாக்ட்லி இந்த கிளாரிட்டியை கரெக்டான வேலை கொடுக்கணும் தான் நாங்கள் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். நான் பிளான் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசி உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் என்ன நெக்ஸ்ட்டு ஸ்டெப்னே ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். உங்கள் பாடி எப்படி இருக்குது, உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்கள் கோல் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் ஈவன் தேவைப்பட்ட உங்கள் பிளட் ரிப்போர்ட்ஸ், உங்கள் பாடியோட அசஸ்மெண்ட், இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கான பிளானை நாங்கள் பில்ட் பண்ணுவோம். ஒரு ரேண்டமான ஒரு பிளானை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அண்ட் தட் இஸ் வை வி பில்ட் திஸ். ஸோ நாங்கள் இதை க்ரியேட் பண்ண மெயின் ரீசன் டு கிவ் அ பர்சனலைஸ்ட் பிளான். உங்களுக்கு எது செட் ஆகுன்றதை பொறுத்து நாங்கள் ஒரு பிளான் கொடுப்போம். நாட் ரேண்டம், நாட் ஜெனரிக், ஸ்பெசிஃபிக். நீங்கள் ஜெனரிக் பிளான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் அது உங்களுக்காக க்ரியேட் பண்ண பிளான் இல்லை. இஃப் யூ ஆர் சம் ஒன் ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் ஸ்டாப் பண்ணிட்டும் இருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நீங்கள் வீக் இல்லை, நீங்கள் லேசி இல்லை, நீங்கள் தப்பான சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிதிங் சேஞ்சஸ். ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே, கம் டாக் டு அஸ். ஒன் திங் வில் சேஞ்ச் யுவர் என்டையர்
fitness journey. No pressure, no sales, just clarity. Because once you understand your body, fitness custom it becomes natural. And that's why MedFace is here. Root cause, real progress.